நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கனமழையால் வீடு இடிந்த நிலையில் பாதிக்கப்பட்ட வயதான தம்பதியினர் பேருந்து நிறுத்த நிழற்குடையில் வசித்து வருகின்றனர். கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள பரவூர் பகுதியைச் சேர்ந்த பேபிக்குட்டி சாந்தம்மாள் தம்பதியருக்கு மகன் உள்ளார். தாய் தந்தையை வீட்டை விட்டு மகன் வெளியேற்றியதால் கூடங்குளம் அருகே தாமஸ் மண்டபம் பகுதியில் பேபிக்குட்டி தம்பதியர் கடந்த 25 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். கடந்த 17ஆம் தேதி கனமழை பெய்தபோது குளம் உடைந்து தாமஸ் மண்டபம் கிராமத்துக்குள் வெள்ளம் புகுந்தது. இதில் பேபிக்குட்டி வசித்து வந்த மண் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. வேறு வழியில்லாததால் அதே வீட்டில் வசித்து வரும் இருவரும் இரவு நேரத்தில் அருகே உள்ள பயணியர் நிழற்குடையில் தஞ்சமடைகின்றனர். உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வயதான தம்பதியருக்கு உதவ அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாமஸ் மண்டபம் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தயவு செய்து ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தாங்க. எங்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, மக்கள் இருக்குன்னா மக்களும் இல்லை. அப்படி ஒரு தொந்தரவில் நாங்கள் இருக்க வந்து போச்சுங்க. എല്ലാം പഞ്ചായത്ത് ചെല്ലും, ചേട്ടൻ പോകുമ്പോ ചേട്ടനെ വിരട്ടി അടിച്ചു വിടും. ഒരു ബാത്റൂമിന് ഞങ്ങൾക്ക് പൈസ അനുവദിച്ചു വന്ന് അന്ത പൈസ നമുക്ക് തന്നില്ല. നമ്മൾ പിച്ചை എടുക്കുന്നവർക്ക് കഷ്ടപ്പെട്ട് ആ ബാത്റൂം ഞങ്ങൾ പൂർത്തിയാക്കി.